நான் இஸ்லாமிய மக்களை பெருக்குவதற்காக இல்லை, இஸ்லாமிய போரில் வெற்றி பெறுவதற்காக ஒரு இந்து பெண்ணை மூளைச்சலவை செய்து அவரை கற்பழிச்சு அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு குழந்தை கொடுத்து அவளை கொண்டுட்டு போய் ISISல சேர்த்து அதுல ஜெயிக்க வச்சு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டா உண்மையான முஸ்லீமா? நபிகள் நாயகம் சொன்னதற்கு எதிர்த்து செய்யற நாதாரி நீனு, செருப்பகல்ட்டி அடிக்கிற இவன் முஸ்லீமே கிடையாது, இவன் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு தீய செயலை இவன் லவ்ன்ற பேர்ல, ஒரு ஜிஹாத் என்ற பேர்ல, ஒரு புனித போருக்காக நான் செய்யறேன்னு அபலை பெண்களை ஏமாத்துனா அது இஸ்லாம் அல்ல, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது, நபிகள் நாயகத்தின் சொல்லுக்கு எதிரானது. இந்த மாதிரி எந்த இஸ்லாமியன் செய்தாலும் அவன் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையிலேயே 80 சாட்டை அடி நடு ரோட்ல நிக்க வச்சு அடிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு குற்றத்திரு செயலாச்ச இதை இஸ்லாமிய மக்கள் வெளியில் சொல்லணுமா வேணாமா? இதுதாங்க இஸ்லாம், லவ் ஜிஹாதுன்னு ஒன்று எங்கள்கிட்ட கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, பார்த்தீர்களா பாஜக என்ன, பாஜக எங்கடா வந்துச்சு? நிமிஷா சம்பத்தை கூட்டிட்டு போனது ஒரு இஸ்லாமியன் தானே, ISISல சேர்த்தது ஒரு இஸ்லாமியன் தானே, கேரளாவிலிருந்து ஒரு 4 பெண்களுக்கு மேல போயிருக்கிறாங்கன்றது கேரளாவுடைய மத்திய அரசுடைய புள்ளி விவரம் சொல்லுது, அது பொய்யா?